மனிதனுடைய ஆன்மா எப்பொழுதுமே இறைவனை நோக்கி தவத்தில் தான் இருக்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் மட்டும் உங்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டு இருந்தது என்றால் உங்களை ஜெயிக்க இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். ஏன்னா அந்த ஆன்மா ஆகப்பட்டது இறைவனில் ஒரு நேரடி கனெக்ஷன் நம்ம வச்சுக்கணும். இதில் எப்படிங்க சாத்தியம்? இதெல்லாம் உண்மையா இல்லை கற்பனை கலந்த கதாபாத்திரமானு கேட்டிங்கன்னா, நீங்களே இதை உணரும் சக்தியும் இருக்குது. இதை நீங்களே அந்த உணர்ந்து அது செயல்பாட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஒரு சில மாற்றங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும். மற்றபடி இது எல்லாம் உணரும் சக்தியில இருக்கும். இப்போது சிவபுராணத்தில் ஒரு பதிவு ஒன்று இருக்குது. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாய் பறவையுமாய் பாம்பாகி இப்படின்னு ஒரு பதிவு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சிவபுராணம் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். இதை பற்றி என்ன விவரம்னா அடுத்த பதிவில்